வணக்கம். வெல்கம் டூ Flutter Programming. நம்ம இந்த கோர்ஸ்ல Flutter கத்துக்க போறோம். அதாவது Flutterன்ற ஃப்ரேம்வொர்க்க வச்சு நம்ம எப்படி மொபைல் அப்ளிகேஷன டெவலப் பண்றது அப்படின்றத நம்ம இந்த கோர்ஸ்ல கத்துக்க போறோம். நான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு Flutterர யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேங்களா? இந்த கோர்ஸ்க்கு டாட் புரோகிராமிங் ரொம்ப முக்கியம். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு டாட் புரோகிராமிங் தெரியலன்னா எங்களோட டாட் புரோகிராமிங் கோர்ஸ நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்க இங்க வாங்க. ஓகே. இப்போ ஃப்ளட்டர்ன்றது எடுத்தோம் அப்டின்னா, ஃப்ளட்டர் நீங்க வச்சு நீங்களே ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா பில்ட் பண்ணலாம். ஒரு மொபைல் அப்ளிகேஷன நீங்க நெறைய மொபைல் அப்ளிகேஷன் பார்த்துருங்க. WhatsApp, Facebook, YouTube ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நெறைய மொபைல் அப்ளிகேஷன் பார்த்துருங்க. Play Storeல போனா எக்கச்சக்கமா இருக்குது. நம்மளும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஃப்ளட்டர் நீங்க கத்துக்கினீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே பில்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை டாட் புரோகிராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி டாட் புரோகிராமிங் இருக்கு. அத நீங்க படிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இல்ல நான் இத வச்சு ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி ஓகே. நீங்க ஓனாவே பில்ட் பண்ணி நீங்க மொபைல் அப்ளிகேஷன் போட்டு அதுல ஆட்ஸ் போட்டு நீங்க மணி ஏர்ன் பண்ணலாம். இல்ல ஒரு கிளையன்ட்க்கு நீங்க புடிச்சு நீங்க வேற ஒருத்தருக்கு பார்த்தா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதுல இருந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ப்ரொடக்டிவ் ஆப் டெவலப்மெண்ட் இத ஃப்ளட்டர்ல பார்த்தா பண்ணலாம். அப்புறம் என்னன்னா இந்த ஃப்ளட்டர்ல நெறைய ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்கு. நெறைய பேக்கேஜஸ் ஏகப்பட்ட லைப்ரரிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அத வச்சு இப்ப நம்மளோட ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல ஒரு Google மேப் வேணுமா? அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு. இல்ல ஏதோ ஒரு ஆட் ஒண்ணு காமிக்கணுமா? அதுக்கு லைப்ரரி இருக்கு. இது மாரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அந்த லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டா நம்ம பில்ட் பண்ணிடலாம். நம்ம மொபைல் அப்ளிகேஷன. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் தான் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. நீங்க Flutter நீங்க நல்லா கத்தீங்கன்னா, நீங்க வெப் அப்ளிகேஷன் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன் பண்ணலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கூட பண்ணலாம். இந்த மொபைல் அப்ளிகேஷன்ன்றது Android, iOS 2த்துக்குமே பார்த்தா பண்ணலாம். ஸோ Flutterல இவ்வளோ விஷயம் இருக்கு. பட் ஏன்னா எல்லாரும் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா மொபைல் அப்ளிகேஷன். Android அண்ட் iOS இந்த 2த்துக்கும் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மொபைல் அப்ளிகேஷனுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃப்ரேம்வொர்க். நீங்க வெப்பும் பண்ணலாம். பட் என்னன்னா மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்றது மொபைல் அப்ளிகேஷன் இது பண்றாங்க. அப்புறம் என்னன்னா சிங்கிள் கோட் பேஸ். இந்த சிங்கிள் கோட் பேஸ்னா என்னன்னா, இப்போ மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம்னு சொன்னேன். வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம்னு சொன்னேன். இது 2க்கும் தனித்தனி கோடிங் எதுமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரே ஒரு லாங்குவேஜ்ல டாட்ன்ற லாங்குவேஜ்ல நீங்க ஒரே ஒரு கோட் மட்டும் தான் பண்ணுங்க. அதாவது ஒரு கோட் பேஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு கோட் பேஸ வச்சு உங்களால அந்த ஒரே கோடிங்க நீங்க வெப் அப்ளிகேஷனாவும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷனாவும் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். பட் நீங்க எழுத போறது ஒரே ஒரு லாஜிக், ஒரே ஒரு கோடிங் டாட் புரோகிராமிங்ல. இதுதான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சரி ஓகே. எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம Flutter நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல Flutterர நம்ம சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி நம்ம மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? தேங்க் யூ.